போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு கிடைச்ச அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அந்த வீட்டிலே வேலைக்காரன், அதாவது அடிமையாக வேலை பார்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வேலையை அவன் கடைசி வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தான். அதுல எவ்வளவு அழகா செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா செஞ்சு எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்கிற வரைக்கும் பண்ணி அந்த வேலையை பத்திரப்படுத்தினான். அதற்கு பிறகு அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். சிறைச்சாலையில தள்ளப்படும் போது கூட வேதம் சொல்லுது, அங்கேயும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை, அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் பத்திரமாய் பாதுகாத்தான். அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, அவனை பார்வோனுக்கு முன்பாய் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவன் மேல ஆண்டவர் கொடுத்தார். அந்த பொறுப்பையும் அவன் தன்னுடைய சாகிற வரைக்கும் அதையும் பத்திரமாய் வைத்து அதற்கு பின்பு மாண்டு போனான். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு எல்லாருக்குமே பத்திரப்படுத்த தெரியணும். ஆனா நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாலா பக்கமும் பிரிச்சு அதை இழந்து போய் நிற்கிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமான பேரா இருக்கிறாங்க. அதான் சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் வந்த பணத்துக்கு, எனக்கெல்லாம் வந்த ஆசீர்வாதத்திற்கு, நான் எல்லாம் சம்பாதித்ததுக்கு இன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்திருப்பேன், இன்னைக்கு 10 வீடு கட்டியிருப்பேன், நான் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பேன். ஆனா எல்லாவற்றையும் நாம் பத்திரப்படுத்த தெரியாம, அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய கையில வைக்க தெரியாம நான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு இந்த ஜெபத்துல கூட யாரோ ஒருத்தர் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு யோசேப்பனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்த தெரியாதவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை திரும்ப திரும்ப, அதான் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, சில ஆசீர்வாதங்கள் எப்பவோ ஒரு டைம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். அது சில பீரியடு மட்டும்தான் இருக்கணும். எப்படி யோசேப்பு 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம், 7 வருஷம் பஞ்ச காலம் அப்படின்னு அவர் சொல்றாரோ, அதே போல சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில வருஷங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த வருஷம் அவங்க கை நிறைய பணம் இருக்கும், அந்த வருஷம் அவர்களுக்கு செழிப்பு வந்துட்டே இருக்கும், அந்த வருஷம் அவங்க நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்த தெரியாம மனுஷனுக்காக, சொந்தங்களுக்காக, இல்லைன்னா நண்பர்களுக்காக தன்னுடைய பணத்தை எல்லாம் அழிச்சு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அழிச்சு திரும்ப கஷ்டப்படுற எத்தனையோ பேரை என்னுடைய கண்களால பார்த்திருக்கிறேன். இந்த தப்ப ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க செஞ்சிடாதீங்க. சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுன்றது, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வர்றது அது எல்லாருக்கும் கிடைக்கிறது போல திடீர்னு நமக்கு ஆண்டவர் தருவாரு. ஆண்டவரா பார்த்து அதை கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பத்திரப்படுத்தல அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்க கூட உங்க ஆசீர்வாதத்தை பிச்சு நாலா பக்கம் கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பத்திரப்படுத்த தெரியல அப்படின்னா வேற யாரும் இல்லை, கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள். எத்தனையோ வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா 15 பேர் 20 பேருக்கு ஒரே வீட்டில் சாப்பாடாக்கி அவர்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து கறி மட்டன் வாங்கி அன்னைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு பேரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா இவங்க கஷ்டப்படுகிற காலங்கள்ல சாப்பிட்டவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, இவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு 14 பேருக்கு 15 பேருக்கு சாப்பாடு போட்ட நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம போயிருக்கிறத என்னுடைய கண்களால நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அதான் சொல்லுவாங்கல்ல, உலகத்துல ஒரு பழமொழி, குரங்கனுடைய கையில
பூமாலையை கொடுத்தா அது பிச்சு போட்டுரும் அப்படின்னு சொன்னது மாதிரி சிலருடைய கையில் ஒரு 1000 ரூபாய் வர வேண்டாம், ஒரு 2000 ரூபாய் வர வேண்டாம், வந்த அடுத்த நிமிஷத்திலேயே அப்படியே பிளான் போட்டு அந்த 10,000 ரூபாயையும் காலி பண்ணாம அந்த 10,000 ரூபாயும் முடிச்சு கட்டாம அவர்களுக்கு நிம்மதியே வராது. அந்த பணம் வந்த உடனே சொந்தக்காரன் ஓடி வீட்டுக்கு வந்துருவான் பாருங்களேன், அந்த பணம் வந்த உடனே நண்பன் வீட்டுக்கு ஓடி வந்துருவான் பாருங்களேன். அந்த பணத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை நிறைய பேரை அவங்க சும்மா இருக்க விடவே மாட்டாங்க. அன்புல பேசுவாங்க, பாசமா பேசுவாங்க, உன்னை அப்படின்னு பெருமை பேசுவாங்க, என்னென்னமோ சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன பண்ண தெரியணும் சொல்லுங்க, பத்திரப்படுத்த தெரியணும். ஆண்டவரே, எனக்கு பத்திரப்படுத்துகிற கிருபை தாங்க. இப்போ உங்களை பார்த்து கூட கேட்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவே இல்லையா? ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவே இல்லையா? இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கொடுத்த நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொந்த வீடோட இல்லை, நிறைய பேர் சொந்த வாகனத்தோட இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் சொந்த தொழிலோட இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, யாரையோ ஒருத்தரை நம்பி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மேல வச்ச அன்புனால எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நிற்கதியாய் ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது என் இருதயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுல ஒரு குறையும் வைக்கல ஆண்டவர். இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் ஒரு குறையுமே வைக்கல. ஆண்டவர் நிறைய கொடுத்தார், அதை அள்ளி கொடுத்தார், மிச்சம் வர்ற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார், தேவைக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுத்தார், நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆண்டவர் கொடுத்தார். எங்க எங்க அப்படின்னு கேட்டா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் வரும், இந்த நாள் வரும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் வந்து அந்த வானத்தினுடைய மன்னாவை கொடுக்கும் போது கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாளுக்காக ஓய்வு நாளா இருக்கிறதுக்காக ஆண்டவர் சேர்த்து வைக்க சொல்றாரு. சோ சேர்த்து வைக்கிறது என்கிறது வந்து ஒரு தவறான உபதேசம்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நினைச்சிடக்கூடாது. சேமிப்பை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா அது சேமிச்சு வைக்குது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய அபிஷேகம் பத்திரப்படுத்தி 7 வருடமும் தன்னுடைய வாழ்க்கையில வந்த அந்த ஆசீர்வாதத்தை முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு அவன் சேர்த்து வச்சிருந்தான் பாருங்களேன். முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வச்சிருந்தான். அதான் நான் அடிக்கடி நினைப்பேன், நமக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்ற பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 நாள் ஆனாலே கெட்டு போயிடுது, 2 நாள்லேயே கெட்டு போயிடுது. எந்த பொருளை வேணாலும் நம்ம பாதுகாக்கலாம், ஆனா சாப்பிட்ற பொருளை மட்டும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து பாதுகாக்கவே முடியாது, அது கெட்டு போயிடும். ஆனா யோசேப்பு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்திலே இருந்த மொத்த சாப்பிட்ற பொருளையுமே அடுத்த பஞ்சகால 7 வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அதை பிரமிடெல்லாம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பிரமிடு கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்ததே யோசேப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பொருட்களை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிற ஐடியா 7 வருஷம் வந்து அந்த காலத்தில் இப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லை, எதுலையுமே சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் அந்த காலத்திலேயே பொருள் கெட்டு போகாம சேர்த்து வைக்கிற அந்த ஞானம் யாருக்கு இருந்திருக்குன்னா யோசேப்புக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருப்பாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஜெபிப்போம் கையை உயர்த்தி, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, இது வரைக்கும் நான் இழந்ததெல்லாம் போட்டோம், இது வரைக்கும் என் கையில் நீ கொடுத்ததை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே, ஆனால் இனி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திரும்பவும் கொடுங்க, அந்த வாய்ப்பை திரும்ப கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுங்க, அந்த சம்பளத்தை திரும்ப கொடுங்க, அந்த வருமானத்தை திரும்ப கொடுங்க. ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா இனி இழக்க மாட்டேன், நான் பத்திரப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. கையை மேலே உயர்த்துறீங்களா? கையை மேலே உயர்த்தி என் கூட இருக்கிற எல்லாரும் ஜெபிங்க. எஸ் பிரதர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. உங்க கை ஓட்ட கையா போயிருச்சு,
உங்க கை பொத்தலான கையா இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேருடைய வாழ்க்கை பொத்தலான பைய போல இருக்குது. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். அப்படி ஒருவேளை விதைச்சிட்டு வந்து தன்னுடைய கையில பார்த்தா அந்த கை ஓட்டையா இருக்குது. அது எல்லாமே வர்றது மாதிரி தான் தெரியுது. 10,000 ரூபாய் வருது, ஒரு வழியா வருது, 10 வழியா ஓடி போயிருது. எனக்கு பத்திரப்படுத்தவே தெரியல. வட்டிக்காரன் சாப்பிடுறாங்க, அந்நியன் சாப்பிடுறாங்க, மருத்துவமனையில சாப்பிடுறாங்க. எல்லாரும் உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த 21வது ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஜெபிங்க. எனக்கு வேணும்ப்பா, எனக்கு கொடுங்கப்பா, என்னை நம்பிதானப்பா நீங்க கொடுத்தீங்க. இழந்துடக்கூடாதுப்பா, இழந்துடக்கூடாது ராஜா. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை என் தலை மேல நீங்க வைக்கணும். அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வைக்கணும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்ததை சின்ன பின்னமா உதறி தள்ளிட்டேன். ஆட்களை பார்த்து பார்த்து கொடுத்துட்டேன். என்ன ஏமாத்திட்டாங்கப்பா, நல்லவ மாதிரி நடிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா இப்பொழுது ஒரு கிருபையை தாரும், எனக்கு ஞான இருதயத்தை தாரும். இனி நீர் கொடுக்கிற எதையுமே நான் இழந்துடக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ராஜா அற்புதம் செய்யும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. ஹalleluya. சோ நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீ இதற்காக ஜெபிங்க. நான் சொல்ல போனா இது ஒரு சாபம், இது ஒரு சாபம். என்ன அப்படின்னா, நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தை நம்ம பத்திரப்படுத்த முடியாதது ஒரு மிகப்பெரிய சாபம். நிறைய பேருக்கு இது வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. உங்க அம்மா அப்பாவை பாருங்க, உங்களுடைய தாத்தா பாட்டியை பாருங்க, இதே தான் நடக்கும். ஆனா ஒரு உலகத்தான பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கிடக்கிற ஆசீர்வாதத்தை அவன் எவ்வளவு பத்திரப்படுத்துறான் பாருங்க, எவ்வளவு பத்திரப்படுத்துறான். அவ்வளவு நீட்டா, அவ்வளவு பத்திரப்படுத்தி யாருக்குமே கொடுக்காம அவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காங்க. யாரு முன்னாடி அவங்க கை கட்டி போய் நிக்கிறதே இல்லை, யாரு முன்னாடி. ஆனா நம்ம தான் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி போய் கை கட்டி நிக்கிறோம். ஏன் கை கட்டி நிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு கொடுக்காம எல்லாம் கிடையாது, கொடுத்ததை நம்ம பத்திரப்படுத்தாதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாடி நம்ம கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார். நான் உன்கிட்ட கொடுத்தல, நான் கொடுத்தல, நீ பாட்டுக்கு போக ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு, நீ பாட்டுக்கு ஏமாந்து விட்டுட்டு, நீ பாட்டுக்கு பயத்துல கொண்டு போய் தள்ளிட்டு இன்னைக்கு எங்கிட்ட வந்து நிக்கிறியான்னு ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா? கேள்வி கேட்க மாட்டாரா? தான் ஒரு 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 பையன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு பலவீனம், அவனுக்கு வயிற்றுல வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பெயின். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அவன் அட்மிட் பண்ணப்படுறான். அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே, அதான் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போன உடனே விலை தானே பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. அமௌண்ட்டை ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, 3 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இவரா கதறாரு, 3 லட்சம் ரூபாய்க்கு எங்க பாஸ்டர் போறது அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, கடன் வாங்கிடலாமா அப்படி. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பார்ப்போம், நம்ம வந்து இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஒன்றும் பண்ணாது, நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 3 days பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் ஒருத்தரை கூட கன்சல்ட் பண்ணுவோம், ஒரு 3 டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவர் அவசரப்பட்டே இருக்காது. அவசரப்படாதீங்க, திரும்பி அந்த தம்பியை கூட்டிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இடத்துல போய், டாக்டர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு செக் பண்ணா அவர் சொல்றாரு, பாஸ்டர் இது ஒண்ணுமே கிடையாது, ஒரு சாதாரணமான கொழுப்பு கட்டி, இது அதுக்கு நான் ஒரு 7 நாள் மாத்திரை கொடுக்குறேன், அதை சாப்பிட சொல்லுங்க, சரியாகலைன்னா வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. பார்த்தா அந்த 7 நாளில் அந்த தம்பிக்கு வந்து பரிபூரணமான சுகம் கிடைச்சிருச்சு. 7 daysல அந்த கட்டி இருந்த இடம் தெரியாம போயிருச்சு. அப்போ அவர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் நல்ல வேளை நான் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா என் பணம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் பாஸ்டர், இன்னைக்கு கடன்காரனா நின்றுருப்பேன். அப்போ இந்த உலகம் நம்மளை அவசரப்படுத்தி, இந்த உலகம் நம்மளை ஆடம்பரத்தை காமிச்சு, நம்மகிட்ட இருக்கிற சேவிங்ஸை
நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சின்னாபின்னமாக்க பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். இந்த ஆஃபர் போடுறாங்க பாருங்களேன், இந்த ஆஃபர் போடுறாங்கல்ல, எதுக்காக போடுறாங்க இந்த ஆஃபர் சொல்லுங்க? இந்த ஆஃபர் போடுறாங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் தீபாவளி வந்த உடனே, கிறிஸ்துமஸ் வந்த உடனே ஆஃபர் போட்டோம்னா அவ்வளோதான், 100 ரூபாய் சட்டை 50 ரூபா கொடுக்குறான், 300 ரூபாய் சட்டை 200 ரூபாய்க்கு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அவங்க பிழைக்க தெரிஞ்சவங்க, நம்ம பிழைக்க தெரியாதவங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம நிறைய பேர் அந்த ஆஃபர்ன்ற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சட்டை தான் தேவை. ஆனால் நம்ம நிறைய பேர் எத்தனை சட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வருவோம் தெரியுமா? 3 சட்டை எடுத்துகிட்டு வருவோம், எக்ஸ்ட்ரா 2 சட்டை வாங்கிடுவோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் செலவாளியாத்தான் அவங்க மாத்துறாங்களே தவிர ஒரு நாளும் நம்முடைய பணத்திற்கு, நான் சொல்றேன், அப்படி ஒருவேளை 100 ரூபாய் சட்டையா 50 ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்னா அவங்க நஷ்டமாயிட மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா துணிக்கடையும் இடிச்சு பெருசு பண்ணி கட்டிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு துணிக்கடையும் ஆஃபர் கொடுத்து என்ன பண்ணல. ஆனா சட்டப்படியா ஆஃபர் கொடுத்தா அடுத்த வருஷம் அந்த கடையே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 100 ரூபாய் சட்டை 50 ரூபாய் கொடுக்குறல்லப்பா, அப்போ உனக்கு நஷ்டமாகாது, நீ எப்படிப்பா கடையை ரன் பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு முன்னாடி இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணிடுறாரு அவரு. அப்போ நான் நம்புறேன், நீங்க அதனால துணி வாங்க வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்கன்னா சின்ன பின்னமாக்கிறாதீங்க. இப்போ இன்றைக்கு போய் உங்களுடைய வீடுகளில் இல்லைன்னா இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு உங்க வீடுகளில் போய் யூஸ் பண்ணாத பொருளை நீங்க பாருங்க. உண்மையிலே நம்ம எல்லாருமே கண்ணீர் விடுற அளவுக்கு இருக்கும். நமக்கு தேவையே இல்லாதது நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் பாருங்க. அது ஏன் வாங்கணும்னே தெரியாது, எதுக்கு வாங்கணும்னே தெரியாது, அதனால ஒரு யூஸும் கிடையாது. இன்னும் சிலர் வாங்குற பொருள் ஒரு நாள் மட்டும்தான் யூஸ், அது மூலையில கிடக்கும். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு மூலையில கிடக்கும். அந்த ஒரு நாள் யூஸ் பண்றதுக்காக அந்த பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு அபிஷேகம், ஆண்டவரே எனக்கு பத்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இதுவரைக்கும் போட்டோம், ஆனால் இனி கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைவு உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் இந்த ஜெபத்தை முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பத்திரப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத யோசேப்பினுடைய வாழ்க்கையே நான் ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நீங்கள் 8வது வசனத்திற்கு வாருங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நிறைய கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த போத்திபாருடைய மனைவி அவனை ஒரு தவறான காரியத்திற்காக அழைக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. எஜமானன்
நீ அவருக்கு மனைவியா இருக்கிறதுனால ஒன்ன மட்டும்தான் எனக்கு கொடுக்கலையே தவிர இந்த வீட்டுல வேற எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிற நானு இந்த தப்பை பண்றது எப்படி? நம்பர் 1, முதலாவது யோசேப்பு அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை அவன் மேன்மையாய் நினைத்தான். அந்த ஆசீர்வாதத்தை அவனு மேன்மையாய் நினைத்தான். கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பத்திரப்படுத்தாம தொலைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க மேன்மையாய் நினைக்கலையோ அப்பவே அது உங்களை விட்டு இன்னொருத்தருடைய கையில கடந்து போயிருச்சுன்றத நீங்க மறந்துடாதீங்க. அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை ஒரு காலம் நீங்க மறந்துடக்கூடாது. அதை எப்படி நினைக்கணும் சொல்லுங்க? மேன்மையா நினைக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், இந்த பலிபீடத்தை நான் ரொம்ப மேன்மையா நினைக்கிறேன். இந்த ஊழியத்தை நான் ரொம்ப மேன்மையா நினைக்கிறேன். ஒரு நாள் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை சின்சியர் இல்லாம மேன்மை இல்லாம நான் நினைச்சதே இல்லை. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இந்த ஊழியத்தை நான் நினைக்கிறேன். இதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு கூட சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு மதியானம் ஆலயத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து அந்த மீனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபிச்சேன் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஊழியத்தை மட்டும் நீங்க எனக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மீன் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவரே, இந்த மீன் கிடைச்சதுக்கு காரணமே நீங்க எனக்கு கொடுத்த இந்த ஊழியம் தான்ப்பா காரணம். இவ்வளவு. ஆனா சிலர் பாருங்க, தங்களுடைய வேலையை, தங்களுடைய ஆசீர்வாதத்தை 5 ரூபா தானே, 2 ரூபா தானே, 10 ரூபா தானே, போனா போகட்டும், 1000 ரூபாய் தானே, போனா போகட்டும், 1,00,000 ரூபாய் தானே, போனா போகட்டும், இந்த போனா போகட்டும்னு சொல்ற ஒருத்தருமே ஆசீர்வதிக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை. நம்ம தாங்க அப்படி இருக்கிறோம், நீங்க தாங்க அப்படி இருக்கிறீங்க உலகத்துல. அதான் ஒரு நாள் கிட்டத்தட்ட 11 மணி, இந்த சாட்சியை நான் பல விஷயம் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா இதை கேட்கணும். 11 o'clock பக்கத்துல இருக்குது, காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு நான் போறேன். அந்த கடையில ஒரு CD பவுச் வாங்குறதுக்காக போறேன். அந்த CD பவுச்சினுடைய விலை 5 ரூபாய். அந்த 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 ஓனர் இருக்காரு, அவருடைய ஒரு மாசத்தினுடைய டர்ன் ஓவர் 10 கோடி ரூபாய் பக்கத்துல டர்ன் ஓவர் பண்றாரு. மிக பிரமாண்டமான கடை, கேமரா ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கடையில் இருக்குது. 10 கோடி ரூபாய் ஒரு மாசம் டர்ன் ஓவர் பண்றாரு. நான் கரெக்டா போய் வண்டியை நிறுத்துறேன். அந்த 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 கடைக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 பூட்டு போட்டு பூட்டிடணும். அப்படி எல்லாத்தையும் பூட்டி முடிச்சுட்டு கடைசியில ஒரு பூட்டை பூட்டிட்டு திரும்பி பார்க்கறாரு. நான் நிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், ஒரு CD பவுச் அவசரமா தேவை, அதனாலதான் நீங்க கடை திறக்கிறதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு வந்தேன். கடை பூட்டிட்டீங்க, பரவாயில்லன்னு நான் சொல்றேன். அவர் உடனே சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. மொத்த கடையும் திரும்ப திறந்தாரு. 10 கோடி ரூபாய் மாசம் டர்ன் ஓவர் பண்ற ஒரு கடை ஓனர் மொத்த பூட்டையும் திரும்ப திறந்து அந்த CD பவுச்சை எடுத்து என் கையில கொடுத்து 5 ரூபாய் தூக்கி கல்லாப்பட்டிக்குள்ள போட்டுட்டு தாங்க திரும்ப பூட்டிட்டு போனாரு. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? தலைவலி, காலையிலேருந்து அவன் நின்று கால் வலிச்சிட்டு கிடக்குது. இப்போ 11 மணிக்கு 5 ரூபா CD பவுச்சு வேணுமாமா. ஆமா, நீ 5 ரூபா CD பவுச்சு வாங்கினா அதுல 1 ரூபா எனக்கு லாபம் கிடைக்கும். அந்த 1 ரூபா வச்சு நான் பெரிய கூடாரம் கட்ட போறேன், பெரிய கோயில் கட்ட போறேன், எனக்கு அந்த 1 ரூபா எல்லாம் வேணாம். இல்லப்பா நாளைக்கு வா, இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கிட்டு போகணும் நம்ம சொல்லுவோம். இப்போ தெரியுதா ஆசீர்வாதம் இருக்கிறவங்களுடைய கரத்துல ஏன் ஆசீர்வாதம் பெருகுது அப்படின்னா, அவங்க அந்த ஆசீர்வாதத்தை என்னவா நினைக்கிறாங்க? மேன்மையா நினைக்கிறாங்க.
அதுக்காக பணத்தை தூக்கி தலையில வச்சுட்டு நீங்க சாமி மாதிரி கொண்டாடணும்னு சொல்லல நான். அப்படி செய்ய வேண்டாம். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி நினைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, மேன்மையா நினைக்கணும். கவனிங்க, நான் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து சொல்றேன். இந்த தாவீது தன்னுடைய சகோதரரிடத்துல போவான் பாருங்களேன். போகும்போது இவன் ஓவரா கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். யாரா அவன் என்ன கோலியாத் வந்துட்டானா, அவனை கொல்றவனுக்கு என்ன ராஜா கொடுப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே கூட நிக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் அவன் மேல என்ன வரும்னா ஒரு பயங்கரமான கோபம் வரும். பெருசா ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லுவாரு, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னா இவர் அவனை இரிட்டேட் பண்றாராமா. நீ ஒரு சோட்டா பையன், உங்ககிட்ட இருக்கிறதே எத்தனை ஆடு? ஒரு ஆட்டு பண்ணையெல்லாம் தாவீதுனுடைய கையில கொடுக்கல, கொஞ்ச ஆடு. கிண்டல் பண்றான். நீ பெரிய கோலியாத்த ஜெயிக்க வந்தது பெரிய விஷயம் தான், நீ பெருசா ஜெயிக்க போற, அந்த கொஞ்ச ஆட்டை யார்கிட்ட விட்டுட்டு வந்த அப்படின்னு கிண்டல் பண்றான். அப்போ ஆனா தாவீது நீங்க சவுல் ராஜா இடத்துல வரும்போது பேசும்போது வாங்க எப்படி பேசுவார் தெரியுமா? ராஜாவே, ஒரு விசை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துருச்சு, இன்னொரு டைம் கரடி வந்துருச்சு. நான் ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொன்னு அந்த ஆட்டுக்குட்டியா அவனுடைய வாயிலிருந்து மீட்டேன். ஒருவேளை இந்த கோலியாத்து சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த வசனத்தை தியானிக்கும் போது தாவீது அந்த கொஞ்ச ஆடை கூட அவன் உயிரை பணைய வச்சு அந்த ஆட்டை காப்பாத்தி இருக்கிறான். புரியுதா? இவன் கிண்டல் பண்றான், ஆனா அந்த கொஞ்ச ஆடை மேய்க்கிறத அவன் அவ்வளவு பெரிய மேன்மையா நினைச்சிருக்கான். மேன்மையா நினைச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு அது என்னவா தெரியல, அந்த ஆசீர்வாதம் என்னவா தெரியல, அந்த வேலை மேன்மையா தெரியல, அந்த சம்பளம் மேன்மையா தெரியல, அந்த பொருள் மேன்மையா தெரியல, எதுவுமே நமக்கு இன்னைக்கு மேன்மையா தெரிய மாட்டேங்குது. அதான் ஒன்று உடஞ்சா இன்னொன்று வாங்கிக்கிறோம், இன்னொன்று உடஞ்சா. தம்பிங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அந்த பைக் வாங்குவானோ பாருங்களேன், பைக் வாங்குற 3 நாள் பைக்கை ஒரு நாள்ல 3 நேரம் குளிப்பாட்டிடுவான், விட்டா அதுக்கு பூஜையே பண்ணிடுவான். அதை எடுத்துட்டு தேய்ச்சி ரொம்ப அழகா கழுவி 3 நாள், அடுத்த 4வது நாள் கொஞ்சம் சாரு பேக் அடிப்பாரு, திருப்பி 3 மாசம் தாண்டி அந்த பைக்கை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் அது திரும்பி என்னடா வண்டியை வச்சிருக்கிற, சேரும் சகதியுமா இருக்குது, இந்த வண்டியை கழுவ மாட்டியாடா. இவங்களுக்கு தன்னுடைய வண்டியினுடைய மேன்மை தெரியல. நடந்து போறவங்களை நினைச்சாதான் மேன்மை தெரியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க என்னவா நினைங்க? எல்லாரும் சொல்லுங்க, மேன்மையாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிதியோனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு தூதன் பேசுறாரு. ஏன் பேசுறாரு அப்படின்னா, அந்த காலத்துல யார் விவசாயம் பண்ணினாலுமே பெலிஸ்தியர் அதை அழிச்சு போடுறாங்க. ஆனா இவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நிலத்துல இவன் விவசாயம் பண்ணி யாராவது அதை தொடக்கூடாது அப்படின்னு பத்திரமா பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் பேசுறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப ஆண்டவர் யார் பட்சத்துல இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மேன்மையா நினைக்கிறவங்கள ஆண்டவர் மென்மேலும் என்ன பண்ணுவாருன்னா உயர்த்திட்டே போவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இல்லை அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யாது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நான் என்னவா இருக்கணும்னா அதை மேன்மையா நினைக்கக்கூடிய கிருபையை தாரும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, மேன்மையாய் நினைக்கக்கூடிய கிருபையை தாரும். அதை மேன்மையாய் நினைக்கக்கூடிய கிருபையை தாரும்.
நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் அவனை அநேகத்தின் பேரிலே கர்த்தர் அவனை அதிகாரியாய் வைப்பார். எதுல உண்மையா இருக்கணுமாமா சொல்லுங்க? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல அதிகாரியாக. நம்முடைய திருச்சபைக்கு சாரா பாட்டி அம்மான்னு ஒரு பாட்டி அம்மா வந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பிலீவர்ஸே பாட்டி அம்மாங்க தான். ஒரு 4 பேர் பாட்டி அம்மாங்க இருப்பாங்க. அந்த பாட்டி அம்மாங்க தான் ஊழியக்காரிங்களே, அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த சாரா பாட்டி அம்மா ஒரு ஸ்கூலில் தங்கியிருந்தாங்க. இங்கே கண்ணப்ப நகருக்குள்ள ஒரு ஸ்கூலில் தங்கியிருந்தாங்க. அந்த ஸ்கூலில் தங்கிட்டு அந்த ஸ்கூலில் ஆயம்மாவும் இருந்தாங்க. கரெக்டாக வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு என்னை பிரேயர்சல் நடத்துறதுக்காக கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, பாஸ்டர் இங்கே நிறைய ஆடுகள் சின்ன பின்னமாக கிடக்குது, அந்த ஆடுகளெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, இடம் விசாலமாக இருக்குது, நீங்கள் வாங்க அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இங்கேருந்து ரெடியாகி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பிரசங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்க போனால் 2 ஆட்டுக்குட்டி இருக்கும். ஒன்று சாராம்மா, இன்னொன்று ஐயா. அந்த ஐயாவுக்கு காதே கேட்குது. அவர் ஒரு வாரத்தில் போய் உட்காந்து நல்லா நான் ஜெபம் ஆரம்பிக்க தூங்குவாங்க. இந்த அம்மா ஒரே ஒரு அம்மா கை தட்டி என் கூட சேர்ந்து பாட்டு பாடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன், அந்த ஒரு ஆத்மாவை கூட நான் அசால்ட்டாக நினைக்கலைங்க. நான் கொண்டு போன செய்தியை மொத்தத்தையும் பிரசங்கம் பண்ணாமல் வரவே மாட்டேன். அது 1 மணி நேரம் ஆனாலும் 1.5 மணி நேரம் ஆனாலும் அந்த ஒரு அம்மாவுக்காக உட்காந்து கத்தி பிரசங்கம் பண்ணி அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சு அவங்கள கமிட்மெண்ட்டுக்குள்ளே நடத்தி அப்புறம் கடைசியில் ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு வந்துவேன். ஆனால் இன்னைக்கு கண்ணப்பா நகர்லேருந்து நம்ம திருச்சபைக்கு வர்ற க்ரௌடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேராக அங்கே இருந்து வருவாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் பார்க்குறாரா சொல்லுங்க? நீங்கள் மேன்மையாக நினச்சிங்கன்னா ஆண்டவர் தான் என்னவா நினைப்பாரு? ஒரு வேலையில் பிரதர் உங்களுக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு, கொடுக்குற நாள் வரைக்கும் அந்த வேலையை எப்படி தான் நீங்கள் பார்க்கணும்? மேன்மையா. அதுலேருந்து ஆண்டவர் அடுத்தபடி உங்களை உயர்த்தும் போது பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் மேன்மையாக நினைங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வது, இந்த யோசேப்பு தனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்துறதுக்கு அவனுக்குள்ள இருந்த 2வது குவாலிட்டி வாசிக்கலாம். நீங்க 47வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 47ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 47ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்திலே வாங்கி அதை பார்வோன் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்தான். ஹலோ, எல்லாரும் கவனிங்கள். இந்த யோசேப்பு எகிப்து தேசத்திலே தானியம் கொள்ள வருகிறவரிடத்துல பணத்தை எல்லாம் வாங்கி எங்க கொண்டு சேர்த்தானாமா? பார்வோனுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்தான். இப்போ நீங்க 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர்கள் எல்லாரும் யோசேப்பினிடத்திலே எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, ஆதலால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பணத்தை கொடுத்து என்ன வாங்கினாங்க? பொருளை, தானியத்தை வாங்கி அவங்கவுங்க சாப்பிட்டாங்க. இப்போ பஞ்சகாலம் ஆரம்பிச்சதுனால யார் கையிலையும் என்ன இல்லை? பணம் இல்லை. ஆனா என்ன பண்ணுது? பசிக்குது, சாப்பாடு வேணும். சாப்பாடு யார்கிட்ட இருக்குது? யோசேப்பிட்ட இருக்குது. இப்ப எல்லாருமே யோசேப்பிட்ட எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, ஆனா எங்கள்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை.
நாங்க உங்க சமூகத்துல சாகணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு என்ன வந்து போயிடுச்சு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி குர்றா, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா யோசேப்பு என்ன பண்றாருன்னு பாருங்களேன். 16வது வசனம். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுப்பேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகள் முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தார். கவனிங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பணம் போயிருச்சு, இதுக்கப்புறம் இப்ப எதை வாங்கிட்டாரு? ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இப்ப 18வது வசனம். அந்த வருஷம் முடிந்த பின்பு மறு வருஷத்திலே அவர்கள் அவரிடத்தில் வந்து, பணம் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு முதலானவைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்களுடைய சரீரமும் எங்கள் நிலமும் ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது இல்லை. இது எங்களுடைய ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதிதினமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியம் தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதனாயிற்று. ஹலோ, ஃபர்ஸ்ட் எதை வாங்கினாரு? பணத்தை வாங்கிட்டாரு. ரெண்டாவது எதை வாங்கிட்டாரு? ஆடு மாடுகள். இப்ப மூணாவது அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்க. இவர் மூணாவது எதைத்தான் கேட்பாரு? சொல்லுங்க, நிலத்தை தான் கேட்பாரு. வேற நம்மகிட்ட ஒன்றும். அவங்களே வாலிண்டியரா நிலத்தையும் யாருக்கு இப்ப கொடுத்துட்டாங்க. யோசேப்பு வேணான்னாரா? இல்லப்பா உங்க நிலம் எல்லாம் வேணாப்பா வச்சுக்கங்கப்பான்னு சொன்னாரா? எல்லாத்தையும் யார் பேர்ல எழுதிட்டாரு? பார்வோனுடைய பேர்ல எழுதிட்டாரு. இப்போ நிலமும் போயிருச்சு. நீங்க 23வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில், எல்லாரும் நல்லா வாசிங்க, நிலத்தில் விதையுங்கள், விளைவில் 5ல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதைக்கவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம், 5ல் 1 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்புக்கு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. அப்போ பணத்தை வாங்கிட்டாரு, அதற்கு பிறகு ஆடு மாடுகளை வாங்கிட்டாரு, அதற்கு பிறகு இப்ப அவங்க நிலங்களை வாங்கிட்டாரு. நிலங்களை வாங்கினதற்கு பிறகும் அவங்களுக்கு ஆகாரம் இன்னி வாங்குறதற்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு வேதம் சொல்லுது, எல்லாருடைய கையிலையும் விதைய கொடுத்து உங்க நிலத்துல நீங்களே விதைச்சுக்குங்க, 4 பங்கை உங்களுக்கு எடுத்துட்டு 5ல் 1 பங்கை யாருக்கு கொடுத்துடணும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை சொல்லுகிற வரைக்கும் அந்த நடைமுறை இருந்துச்சாம். அப்போ நான் நம்புறேன், யோசேப்பு தன்னுடைய கையிலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி பத்திரப்படுத்தினான்னா, ஆசீர்வாதத்தை பெருக்கினான். கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை
கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும், நீங்க அதை பெருசுபடுத்தணும். இந்த இந்த யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அவன் நிறுத்தல, அவன் சாகிற வரைக்கும் எனக்கு போதுன்ற மனப்பான்மை அவனுக்கு வரல. அவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெருக்கி கொண்டே இருந்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியில என்னுடைய கணவனார் நிறைய கடன் வாங்கிட்டாரு, அவருக்கு அந்த கடன் கட்டுறதுக்கு எனக்கு நிவர்த்தி இல்லை. உடனே தீர்க்கதரிசி சொல்லுவார், உங்ககிட்ட எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு கேட்டும்போது எங்கிட்ட கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும். உடனே அவர் சொல்லுவார், பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் ஊற்று, உன்னுடைய கடன் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. அவ அதே போல பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பாத்திரங்களையும் வாங்கி வீட்டுக்குள்ள கதவை பூட்டி ஒவ்வொரு பாத்திரத்திலையா அந்த எண்ணெயை ஊற்றும் போது எல்லா பாத்திரமும் எண்ணெயினால நிரம்பி வழியும். மகனை பார்த்து கேட்பாங்க, வேற பாத்திரம் இருக்கா? உடனே அவன் சொல்லுவான், எல்லா பாத்திரமும் முடிஞ்சிருச்சு. நீங்க அடுத்த வசனத்துல வாச்சு பாருங்க, எண்ணெய் நின்று போயிட்டுன்னு வரும். எண்ணெய் நின்று போயிட்டு. சோ நீங்க மனசுக்குள்ள நான் உயரணும்னு நினைக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை உயர்த்துறதற்கு வளர்த்துறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதனால உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் எஜமானன் ஒருத்தருடைய கையில் 5 தாலந்து, ஒருத்தருடைய கையில் 2 தாலந்து, ஒருத்தருடைய கையில் 1 தாலந்து. ஆனா 5 தாலந்து வாங்கினவன் அதை எத்தனையா மாத்தினானாமா? 10 தாலந்தா. உடனே அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த குற்றப்படுத்துறதுக்காக இந்த சாட்சியை சொல்லலை, நீங்க எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஒரு விசை ஒரு இடத்துல நான் பைக்கில் கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பிரதர் என்னை கை காட்டி நிறுத்தினாரு. நான் அவங்க கேட்டேன், எங்கே ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அங்கே காமிச்சார், அந்த பில்டிங்கை காமிச்சார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வாலண்டியராக போயிட்டு ஒரு சின்ன ஊழியமாக இருக்கிறனால சரி ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வளர்றது வழக்கம். அப்படி நான் போயிட்டு அவருக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் போனேன். போயிட்டு ஒரு சுற்றி பார்த்தேன். பார்த்துட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர், ஒரு 100 ஆத்துமாக்கள், ஒரு காரு, ஒரு வீடு போதும் பாஸ்டர், இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எத்தனை ஆத்துமாக்கள்? 100 ஆத்துமாக்கள், ஒரு காரு, ஒரு வீடு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, ஊழியக்காரர் கேட்கறது போல 100 ஆடுகள், ஒரு வீடு, ஒரு காரு அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் சமீபத்தில் துக்ககரமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல தொடர்ந்த ஒரு மினிஸ்ட்ரியே பண்ண முடியல. நம்முடைய தரிசனம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டோம்னா வளரவே மாட்டோம். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு நிறைய பேருக்கு அதான் சில சொல்லுவாங்களே, ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வட்டி கொடுத்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும். நல்லா சாப்பிடுவீங்க. இல்லை 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 இல்லை, நான் வளர்ந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. அதான் பெர்க்மன்ஸே ரொம்ப அழகா பாடியிருப்பாரு, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எப்போ வரைக்கும் எரியணுமாமா? எல்லாரும் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, சாகிற வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கணும். நான் பெருகிட்டே இருக்கணும், நான் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கணும். சொல்லுங்க கையை உயர்த்தி. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்க. நான் நிறுத்திடக்கூடாது ஆண்டவரே, நான் நிறுத்திடக்கூடாது ஆண்டவரே, நான் நிறுத்திடக்கூடாது. நான் வளர்ந்துட்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க பெருகாவிட்டால் நீங்க நாளுக்கு நாள் குறைபட தொடங்குவீங்க. அதான் ஒரு கம்பெனிக்குள்ள
நீங்க டீ கொடுக்குறவரா உள்ள போவீங்க. ஆனா நீங்க அதுல யாரா மாறணும் தெரியுமா? அந்த கம்பெனியில் மேனேஜர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த சீட்டில் உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் வேணும். போகிறது எப்படி தான் போவீங்க? டீ கொடுக்குறவரா தான் உள்ள போகணும். ஆனால் எக்காரணம் கொண்டு உங்களுடைய தரிசனத்தை ஒரு காலத்திலும் குறைச்சிடவே கூடாது. சூழ்நிலை சாதகமாக இல்லாததுனால, பிரச்சனைகள் வருகிறதுனால, நஷ்டங்கள் ஆகிறதுனால நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு முன்பாக சாதித்த பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில 1000 டைம் தோற்று போயிருக்காங்க. 1000 டைம்ஸ் 1000 தடவை தோற்று போய் திரும்ப ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்து அந்த ஜெயத்தை பிடிச்சு தோல்வி அடைஞ்ச 1000த்தையும் 10,000 மாத்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாரு. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நான் வளர்ந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வளர்ந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே சாகிற வரைக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே முழு இருதயத்தோட சொல்லுங்க, சாகிற வரைக்கும் எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க எல்லாரும், எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் 8th ஸ்டாண்டர்ட் 7th 8th படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட 2 ரூபா 2 rupees 2 ரூபா வாங்கிட்டு பிஸ்னஸுக்கு போயிருக்கிறேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, பக்கத்தில் ஒருத்தர் தராசு வாடகைக்கு கூடுவாங்க. அந்த தராசு 25 காசு வாடகை. அந்த தராசை எடுத்து வாடகைக்கு வாங்கி ஒரு சாக்கு பைக்குள்ளே வச்சு தோல் பின்னாடி போட்டுட்டு வீடு வீடாக போய் பழைய பிளாஸ்டிக் இரும்பு பாத்திரம் அப்படின்னு சத்தமாக கத்திட்டே போவேன். எப்போ தெரியுமா? 7th 8th. அப்போ அந்த வீட்டில் போய், அப்போ தான் அந்த ஸ்கூல் லீவ் இல்லை, நிறைய பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் சேலுக்காக போடுவாங்க. எங்கள் வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட வீடு. அந்த புக்கெல்லாம் வாங்கி சாக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா கொடுத்துருக்கிற 2 ரூபாவை 8 ரூபாவை மாற்றிட்டேன். இப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம 8 ரூபாவை மாற்றிட்டோம், இதை எத்தனை ரூபாவை மாற்றணும் அப்படின்னா 16 ரூபாவை மாற்றணும். அப்படின் போது நான் யோசிக்கிறேன், சும்மா ஒவ்வொரு வீட்லேயும் போய் தராசை எடுத்துகிட்டு போய் விலைக்கு வாங்கினா பத்தாது, நம்ம ரோட்டில் கிடக்கிறது எல்லாத்தையுமே பொறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்குறது ப்ளஸ் பொறுக்கிறது இதையெல்லாம் சேர்த்து விற்றுட்டோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நிறைய கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி வாங்குறது மட்டும் இல்லாமல் பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 ரூபாவை 18 ரூபாவை மாற்றினேன். அப்படியே என் வீட்டில் எங்கள் அம்மாட்ட அந்த 8th படிக்கும்போது சம்பாரித்து எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது ஒரு நல்ல சாப்பாடு எங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு நினச்ச காலம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நினைக்கும் போது அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரில, எப்படி எனக்குள்ள வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அப்போவே என்னுடைய இருதயத்துக்குள்ள நம்ம கையில் ஒன்று கிடைச்சா கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணணும், அதை பிடிச்சி நம்ம ஒன்றொன்னா வளர்ந்துடணுன்ற எண்ணம் அப்போவே கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையுமே ரொம்ப தாழ்மையோடு கேட்குறேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு விருப்பமே இல்லை, பாடுபடுறதுக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவரை பொறுத்த அளவில் உண்மையாய ஆண்டவரை தேடிட்டு பாடுபடும் போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை தலை நிமிர பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? மறக்கவே மாட்டார்.
ஆனா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருக்கணும்னா, எனக்கு கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வேணும். கொடுத்ததையும் தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து கூடாது. நீங்க அதை வளர்த்தணும். அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய ஞானத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, இவன் அப்படிதான் அதை பயன்படுத்துறான். யோசேப்பு அப்படிதான் பயன்படுத்துறான். எத்தையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே. உலகத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாம விக்கிரக ஆராதனைக்காரங்க நிறைய பேர் இதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. அந்த முன்னேறணும் அப்படின்ற எண்ணமே நிறைய பேருக்கு சுத்தமா கிடையாது. அதான் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. என்னத்தை பண்ண போறேன், நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், நான் சொத்து சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒரு காலத்துல மதிப்பாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சி நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா மேலே வந்துடணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். நம்பர் 3, மூன்றாவது ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி நான் ஜெபிக்க போறேன். 47ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். 47ஆம் அதிகாரம் 13வது வசனம். பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருந்தது, தேசமெல்லாம் ஆகாரம் கிடைக்காமற் போயிற்று. எகிப்து தேசம் கானான் தேசமும் பஞ்சத்திலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திற்கும் கானானும் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தார். நம்பர் 3, இந்த யோசேப்பு தனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பத்திரப்படுத்தினான்னா அப்டேஷன்ஸ். என்னன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் அந்த காலங்கள் தாண்ட ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்தது போல தன்னுடைய பிசினஸ் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த அப்டேட் அப்படின்ற ஒன்று, நியூ புதுமை என்கிற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நிச்சயமா சொல்றேன், உங்க பிசினஸ்லயோ இல்லைன்னா உங்களுடைய வேலையிலையோ நீங்க ஒரு நாளும் பெரிய லக்க அடைய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒண்ணு என்னன்னா இந்த அப்டேஷன்ஸ், நியூ. இப்ப பாருங்களேன், நீங்க கடந்த சமீபமாய் ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்பை எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்த யூடியூப்புக்கும் இப்ப இருந்த யூடியூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய போன்லையும் யூடியூப் அப்டேட் கேட்டிருக்கும். நீங்க நிறைய பேர் அப்டேட் கொடுத்துருப்பீங்க, அது தானாவே அப்டேட் ஆயிருக்கும். வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் பாருங்க, இந்த வாட்ஸ்அப்புக்கும் அப்டேட்ஸ் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாட்ஸ்அப் இப்போ இல்லை. இன்னும் நிறைய ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைமும் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, புதுமையாக்கிட்டே இருக்கிறாங்க. காலத்துக்கு தகுந்தது மாதிரி உள்ள ஒன்னொன்னா ஆட் பண்ணி அந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க புதுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் இன்னும் அவங்களுடைய வேலையில என்ன இல்லை, ஒரு அப்டேட்டும் இல்லை. அந்த டைப்பிங் ஒர்க் தான் பண்ற ஆளா இருந்தா ஏன் நீங்க சாகிற வரைக்கும் உங்க தலையில நீங்க டைப்பிஸ்ட் எழுதி ஒட்டியிருக்கோ? நீங்க டைப்பிஸ்டா தான் இருக்கணுமா? அப்படி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்படி எதுவும் ஒன்றும் இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா நம்முடைய வேலை இல்லை. அப்படின்னா உங்களை நம்பி ஆசீர்வாதங்கள் வர முடியவே முடியாது. அதுக்காக நீங்க வெளி தோற்றத்திற்குள்ள டிசைன்ஸை மாத்த சொல்லல, பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் புதுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனா
ஒரு ஒரு பிசினஸ் உங்களுடைய வாழ்க்கையில நலிந்து போகும்போது அந்த அப்டேட், அந்த காலத்துக்கு தகுந்தது மாதிரி அப்டேட்ஸ் இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு ரொம்ப காமெடியா ஒன்று சொல்றேன். இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன். இந்த கொரோனா எல்லாம் நமக்கு தாங்க கஷ்டம் நிறைய பேருக்கு. ஆனா இந்த கொரோனா வச்சுட்டு லைபாய் சோப்பு முதற்கொண்டு டெட்டால் வரைக்கும் எல்லாருமே சம்பாதிச்சிட்டாங்க. உண்மைதானே? லைபாய் சோப்புக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? என்ன விளம்பரம் தெரியுமா? இந்த லைபாய் சோப்பை போட்டீங்கன்னா அது கொரோனாவோட நல்லா போராடும். கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் இந்த வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா விளம்பரம். இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சோ இல்லையோ அவன் போட ஆரம்பிச்சிட்டான். இது கொரோனா வைரஸை வின் பண்ணும், இது கொரோனா வைரஸ்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு. டெட்டால் ஒரு ஸ்ப்ரே உண்டு பண்ண பாருங்க. அந்த ஸ்ப்ரேக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே கொரோனா வைரஸ் எல்லாம் அப்படியே செத்து போயிருது. எங்கேயாவது நடந்திருக்கா? ஆனா நம்மளும் அதை வாங்கி சர்ச்சு ஃபுல்லா அடிச்சுட்டு தான் இருந்தோம். சர்ச்சு ஃபுல்லா அந்த கொரோனா பீக்கில் இருக்கிற டைம் சர்ச்சு ஃபுல்லா அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ உலகத்துல இருக்கிறவன் காலத்துக்கு தகுந்தது போல தன்னை அப்டேட் பண்றானா இல்லையா? சொல்லுங்க. ஆனா நம்ம மட்டும் அப்படியே அதை என்று மாறாத புதுமை மாதிரி அப்படியே இருந்துட்டே இருக்கும். நமக்கு ஒரு அப்டேஷனும் தேவையில்லை. காலையிலானா பைக்குள்ள சோத்து டப்பாவை தூக்கி உள்ள வச்சுட்டு பேகை மாட்டிட்டு போயிட வேண்டியது. சாயந்தரமானா வீட்டுக்கு படுத்து தூங்கிட வேண்டியது. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி சோத்து டப்பாவை தூக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. எத்தனை வருஷம் தெரியுமா? 30 வருஷமா 40 வருஷமா? சாகிற வரைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு அது மட்டும்தானே தவிர, எப்பா வாரம் இந்த சோப்பு டப்பாவை தூக்கிட்டு போறோமே, இந்த சாப்பாடு டப்பாவை தூக்கிட்டு போறோமே, எவனாவது ஒருத்தன் இந்த டப்பாவை தூக்கிட்டு வர்ற அளவுக்கு நம்ம ஒருத்தனை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் நமக்கு வருதான்னு கேட்டா நிறைய பேருக்குள்ள அதெல்லாம் கவலையே இல்லை. அதான் யாரு பாடுபடுறா? பேசாம 10,000 ரூபா சம்பளத்துக்கு இருந்தா எந்த டென்ஷனும் இல்லாம காலையில போயிட்டு வேலை செஞ்சுட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு உங்களுடைய உயர்வும் அப்படித்தான் இருக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எல்லாரும் 3வது கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? எனக்கு புதுமை, அப்டேஷன். நான் நிறைய என்ன பண்ணணும்னா புதுமையாக்கணும் ஆண்டவரே. அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்க போறீங்க? கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும். ஒவ்வொருத்தரும் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அப்டேஷன் தாங்க ஆண்டவரே. என்னுடைய தொழிலில் ஒரு அப்டேஷன் தாங்க ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவரே நீர் தரணும்னு நான் கெஞ்சுறேன்னு கேளுங்க. எனக்கு தாங்கப்பா, எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களை இல்லாமல் வேறு யாருப்பா எனக்கு கொடுக்க முடியும்? நீங்க தான்ப்பா அதை எனக்கு தரணும். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா அது எனக்கு தரணும், நீங்க தான்ப்பா அது எனக்கு தரணும், நீங்க தான்ப்பா அது எனக்கு தரணும், நீங்க தான்ப்பா எனக்கு தரணும், நீங்க தான்ப்பா எனக்கு தரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு ஒண்ணுலே உயர்த்தாம அவனை புதுமையாய் கொடுத்து உயர்த்துகிறவர் தான் கர்த்தர். எலியாவை ஃபர்ஸ்ட் யாரை கொண்டு போஷிச்சாரு? காகத்தை கொண்டு, அடுத்து விதவையை கொண்டு, அடுத்து வேதம் சொல்லுது தேசத்திலே அவர்களை கொண்டு போஷித்தார். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவங்களை நடத்திட்டே இருந்தாரு. ஒரே காரியத்தை கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு புதுமையை அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பிரிஸ்கா, பலன்னா, ஆக்டிவா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவேஷன் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் இந்த 21 நாளில் திரும்ப நான் சொல்றது என்னன்னா, உங்க கல்லறையில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதணும், இவன் சாதித்தான் என்று இந்த ஊர் சொல்ல உங்க கண்ணை மூடணும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னைக்குனாலும் செத்து போறது உறுதி. ஆனா ஒண்ணு, இங்க கண்ணை மூடனா எங்க போயிடுவோம்? கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா, என்னுடைய கல்லறையில் என்ன எழுதப்படணும்னா, இவன்
சாதித்தான். இவன் சாதித்தான். ஆமென் சொல்லுவோம். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. இந்த 21வது நாள் ஃபைனல் டேவை இந்த ஜெபத்தோடு முடிக்க போறோம். இந்த செய்திகள் யூடியூப்ல லைவா பண்ணி எல்லாமே போஸ்டரா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் இதை கம் டு கம்ஃபர்ட் சேனல்ல இந்த 21 நாளுடைய செய்தியும் திரும்ப திரும்ப நீங்க கேட்கலாம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த 21 நாளுடைய ஜெபத்தையும் திரும்பவும் அட்டன் பண்ணுங்க. யோசேப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிங்க. யோசேப்பனுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன். அவர் எனக்கும் தேவன். அவருக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்திலே வெறும் கைதியாய் கொண்டு வரப்பட்டவன், அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், அந்த பட்டணத்திற்கு அந்த தேசத்திற்கே அதிகாரியா ஆண்டவர் மாற்றுறது உண்மையானா நம்மளை மாற்றுவாரா? நம்மளை மாற்றுவாரா? கண்டிப்பா மாற்றுவார். அவருடைய வல்லமை குறைஞ்சிருக்கா? இல்ல இல்ல, அவருடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை. அவருடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை. அவருடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை. இன்றைக்கு சொல்றேன் நான், ஆண்டவர் என்னை நம்பி இவ்வளவு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா 10th படிக்கும்போது பழைய இரும்பு கடையில் 1 கிலோ இந்த உடஞ்ச கண்ணாடி துகள் இருக்கு பாருங்களேன், 80 காசுக்கு வித்துருக்கேன். 80 பைசாவுக்கு ஒரு 25 கிலோ அப்போ சுமப்பேன் நான். ரோடா போய் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் போய் உடஞ்ச பாட்டில்ஸ் இருக்கு பாருங்களேன், உடஞ்ச பாட்டில், அந்த கண்ணாடி பாட்டிலை சேர்த்து தலை மேல நிறைய இடத்துல கீறல் இருக்கும், கை ஃபுல்லா தலையில பிளட் வரும். அந்த கண்ணாடி துகள் 20 கிலோ வெயிட் இருக்கும். அந்த துகள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் 1 கிலோ 80 காசுக்கு விற்பேன். ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், அப்படிதான் என் குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு யோசேப்பை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்து மகிமையா நடத்துற தேவன் உங்களை நடத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நடத்த மாட்டாரா? யாரு? எங்க அப்பாவுடைய பேக்ரவுண்ட்ல நான் நிக்கிறேன், எங்க சொந்தக்காரங்க பேக்ரவுண்ட்ல நிக்கிறேன். நான் நிக்கிற ஒரே ஒரு பேக்ரவுண்டு, என் ராஜா எனக்கு நிழலா இருக்கிறார், உடைய கரத்து நிழலினால் என்னை தாங்குகிறார். இந்த தேவன் உங்களை நடத்துவாரா? உங்களை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயம், நிச்சயம். எல்லாரும் அப்படியே எழும்பி கர்த்தர் சமூகத்தில், ஓ ராஜா, நான் அழுதா ஏன் அழுதாங்கன்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லப்பா. தோல் வலிக்க என்னை இதுவரைக்கும் சுமந்து வந்தது நீங்க தான்ப்பா. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதிச்சான்னு ஊர் சொல்றதற்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். சிஸ்டர், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒண்ணும் இல்லாதவங்களா இருக்கலாம். பிரதர், இன்னைக்கு வேணா நீங்க ஒண்ணும் இல்லாத இருக்கலாம். மக இன்னைக்கு வேணா நீ ஒண்ணும் இல்லாதவளா இருக்கலாம். ஆனா சீக்கிரத்துல ஒரு நாள் ஆண்டவர் உன் தலையை நிமிர பண்ணுவார். யோசேப்பு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஒன்றுமில்லாதவனா தான் இருந்தான். ஆனா ஒரே ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஏணியை வச்சாரு. அவன் ஏறி அந்த ராஜ்யத்திற்கே தலைவனா மாத்தின அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடுகிறார்.
இத்தனை வருஷமா ஒண்ணும் இல்லாம இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சார்னா 2021 வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏணிய கர்த்தர் வச்சு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாய் பெரிய உயர்வை கொடுக்க வல்லவர் அவர். கைகளை உயர்த்தி சத்தமாய், இயேசுவே, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவனே, என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ரிதலராம் கோரோ தந்தனோரோ. ஓ, நான் அழுதால் ஏன் அழுதால் என்று கேட்பவர் நீர்தானே. தோள்வலிக்க என்னை என்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோள்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா, உங்க மகிமைக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்குப்பா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா. எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமா இருக்குப்பா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதமா, அதுவும் மொத்தமும் நீ கொடுத்ததா? எங்கள் தேவன் எங்களுக்கும் தேவன் அல்லவா? எங்களையும் அப்படி நடத்த முடியும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே.